அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல பத்ர் யுத்தமும் அது தரும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பேசும்படி கேட்டுக்கொண்டாங்க. புனிதமான அருள்மிக்க இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ரமதானில் குர்ஆன் எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா 2 ஃபுர்கான் சொல்லுகிறான். ஒன்று குர்ஆனை இறக்கினதை பற்றி சொல்கிறான். ரமதான் மாதம் எப்படிப்பட்டதென்றால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் ஃபுர்கான் என்று சொல்லுகிறான். குர்ஆன் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய தெளிவான ஒரு வேதம். இந்த குர்ஆன் என்கிற அந்த ஃபுர்கான் ரமதானில் இறக்கப்பட்டது அல்லாஹ் சொல்கிற மாதிரியே குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யௌமல் ஃபுர்கானி யௌமல் தகல் ஜம்ஆன். ஃபுர்கானுடைய தினத்திலே 2 படைகள் மோதிக்கொண்ட அந்த நாளையிலே என்று சொல்கிறான். அப்போ இன்னொரு வகையில் பார்த்தா இந்த பத்ர் யுத்தம் இருக்குதே, இதுக்கும் அல்லாஹ் ஃபுர்கான் என்று சொல்கிறான். குர்ஆன் எங்களுக்கு வாழ்க்கை, நம்பிக்கை, ஒழுக்கம் இவைகளையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வேதம். இந்த பத்ர் யுத்தம் ஒரு கொள்கை, ஒரு வேதம் பாதுகாக்கப்படுவதற்கு, அதுக்கு எதிர்ப்புகள் வரும் பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு அல்லது அதுக்கு தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளை நீக்கி அதை பரப்புறத்துக்கு யுத்தம் அல்லது ஆயுதம் என்கிற பலம் என்கிறது தேவை. எனவே அல்லாஹ் ஃபுர்கான் என்கிற குர்ஆனையும் ரமதானை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், பத்ர் யுத்தத்தையும் அல்லாஹ் ஃபுர்கான் என்று சொல்கிறான். எனவே பத்ர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். இந்த பொதுவாக இந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறேன்ற போல நாங்கள் சில நேரம் சில பேர் நினைக்கிறது, யுத்தத்தை பற்றி பேசுவது என்பது யுத்தத்தின் மீது இருக்கிற அல்லது ஒரு பற்றுஜோ கூட அல்லது அதில் வேறு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லா பார்த்தா யுத்தங்களில், குறிப்பாக பத்ர் யுத்தம் போன்றவைகளில் யுத்தத்துக்கான படிப்பினைகள் மட்டுமில்லை, இயல்பான எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகளும் அதில் இருக்குது. பல படிப்பினைகள் அதில் இருக்குது. எனவே இந்த யுத்தத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக, ஓரளவு தெளிவாக பார்த்துக்கொண்டு அந்த இடையிடையில் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்துக்கொண்டு, இதை குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலம் அளவுக்கு தான் நேரம் தந்திருக்கிறாங்க. அதுள்ளுக்கு நாங்கள் இதை பார்க்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இந்த பத்ர் யுத்தம் என்ற இந்த யுத்தத்தை நேரடியாக இந்த யுத்தம் தொடங்கின பகுதியில் இருந்து போகிறத விட இந்த யுத்தத்தில் முக்கியத்துவம், இதுக்கு ஏன் இவ்வளோ விசேஷம் என்கிறது எங்களுக்கு புரியும். இதனுடைய பின்னணியை கொஞ்சம் தூரத்திலிருந்தே நாங்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிது எனக்கு. ஏன்னா பத்ர் யுத்தம் என்கிறது எண்ணிக்கையில் பார்த்தா இதை விட பெரிய படைகள் மோதிக்கொண்ட யுத்தம் நபியின் காலத்திலே நடந்துச்சு, நபியிட காலத்திலே நடந்துச்சு. பத்ர் யுத்தத்தில் ஒரு பக்கம் 300,000 பேர், இன்னொரு பக்கம் 1000 பேர் கிட்டத்தட்ட, இவ்வளவுதான். இதை விட பெரிய படைகள் 30,000 பேர் கொண்ட படையையும் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் போயிருக்கிறான். ஆனாலும் பத்ர் யுத்தத்துக்கு தான் மிச்சம் முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. எந்த அளவுனா, சஹாபாக்களில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு, பத்ரின்னுவாங்க. இன்னொரு பக்கத்தில் சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகள் பேசும் பொழுது ஒவ்வொருவருடைய அந்த தியாகங்கள், அவருடைய சிறப்புகள் இருக்குமே. அதில் பத்ரில் கலந்து கொண்டவரை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, மிம்மன் ஷஹித பத்ரன், இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஏன்னா பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்தளவு மரியாதை, அல்லாஹ்விடம் மதிப்பு. ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொன்னாங்கடா, லை யதுகுல் அன்னார ரஜுலுன் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா. பத்ரிலையும் ஹுதைபியாவிலும் கலந்து கொண்ட ஒருவர் நரகத்துக்கு போக மாட்டார்னு சொன்னாங்க. இன்னும் பல இடங்களில் சொன்னாங்க, பத்ரிகளை பற்றி சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த பத்ர் யுத்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றதை கொஞ்சம் அந்த பின்னணி கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்தா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். என்னாண்டா எங்களோட வரலாறு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் ஆரம்பத்தில் தௌவா செஞ்சாங்க. ஆரம்பத்தில் தௌவா செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பின்னால் கடுமையாக எதிர்க்கப்பட்டாங்க. சொல்ல முடியாத நிறைய தொல்லைகள் கஷ்டங்கள் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்தாங்க ஹிஜ்ரத்து. மதீனத்துக்கு ஹிஜ்ரத்து வரும் பொழுது மதீனத்துக்கு ஹிஜ்ரத்து வந்த அந்த மக்காவாசிகள் முஹாஜிர்களுடைய கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அந்த மக்காவாசிகள் பறித்து கொண்டாங்க. ஊடு சொத்து பொருள்களை கூட பறித்து கொண்டாங்க. பெருசாக கையில் ஒன்றும் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு உடல் அவங்க. எனவே எங்களோட கொள்கையை எதிர்த்து எங்களுக்கு நிறைய தொந்தரவு பண்ணி அந்த சொந்த ஊரிலிருந்து கிட்டத்தட்ட விரட்டி தானே அவங்க ஊர்லேருந்து வெளியே அனுப்பின மாதிரி தானே நடந்தது. எங்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் ஊடு வாசல் எல்லாத்தையும் பறித்து கொண்டு இப்படி மக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்கள் அடாவடித்தனம் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் மதீனத்துக்கு வந்துட்டாங்க. மதீனத்துக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு நிம்மதி, ஒரு பக்கத்தில் ஒரு அளவு நிம்மதி, அடுத்தது ஆட்சி அதிகாரம் மாதிரி பலம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ சுதந்திரமாக இயங்குகிற ஒரு நிலைமை வந்துருச்சு மதீனாவில். ஆனாலும் இந்த மக்காவாசிகள் மக்கத்தில் இருக்கும் அந்த குறைஷிகள், நான் சொல்லுவேன் இந்த குறைஷின்றது அந்த இணை வைப்பாளர்கள் மக்கத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறவங்க, அவங்க ரசூலுல்லாவை மதீனாவில் கூட சும்மா இருக்க உடல்ல தொடர்ந்து அவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வரலாறு பெருசி. எங்களோட ஊருக்கு போயிட்டாங்க, உதாரணமாக குழப்பக்காரர் போயிட்டாங்க, எங்களுக்கு நிம்மதின்னு மக்காவாசிகள் சும்மா இருக்கல. மக்கத்தில் இருக்கிற அந்த முஷ்ரிக்குகள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் தொல்லை கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. எந்த அளவுனா மக்காவில் முக்கியமான தலைவர்கள் மதீனாவில் உள்ள சில கோத்திரத்தோடு தொடர்பு கொண்டு ரசூலுல்லாவை கொல்றதுக்கு அல்லது முஸ்லீம்களை விரட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினாங்க. பல முயற்சிகள் செஞ்சாங்க. இங்கேருந்து யாராவது அங்கே உம்ரா கொதுவல் போனாங்கன்றதா அவங்களுக்கும் சரியான தொந்தரவு பண்ணினாங்க. சில பேரை அடித்து துன்புறுத்தினாங்க. மதீனாவில் இவங்களுக்கு இடம் கொடுத்த ஆட்கள். இப்போ தொடர்ந்து இவங்களோட இடையூறுகள் அல்லது இவங்களால் தொல்லைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மதீனத்துக்கு போன ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு அல்லாஹ் முதலாவதாக ஒரு அனுமதி ஒன்று கொடுக்குறான் யுத்தத்துக்கு. அது வரைக்கும் அல்லாஹ் அனுமதி கூட கொடுக்கல. இஸ்லாம் ஒரு நடைமுறை ரீதியிலான மார்க்கம் தானே. மக்காவில் வைத்து யுத்தத்துக்கான அனுமதி கூட இல்லை. அடித்தா பட்டுக்கொள்ளணும், திருப்பி அடிக்கக்கூட கிட்டத்தட்ட அனுமதி இல்லை. ஏன்னா மக்கா சூழலுக்கு அது பொருந்தாது. முஸ்லீம்கள் மிகச்சிறுபான்மையாக இருந்தாங்க. அங்கே யுத்தம் சட்டமாக்கப்பட்டால் சாதிக்க முடியாது ஒன்றையுமே. மதீனாவுக்கு வந்துட்டாங்க, ஓரளவு பலமான நிலைமை அல்லது அவங்க சுதந்திரமாக அவங்களுக்குன்ற ஒரு ஆட்சி இருக்கிற நிலைமை, இப்படி நிலைமை. அதிலேயும் அல்லாஹ் முதலாவதாக ரசூலுல்லாவுக்கு அனுமதியை கொடுக்குறான், கடமையாக்கல்ல. ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ஒரு ஆயத்திறங்குது, உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அல்லாவது அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த உதின லில்லதீன யுகாத்தலூன, யுத்தம் செய்யப்படுபவர்கள் அதாவது தாக்கப்படுபவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது திருப்பி தாக்குவதற்கு. காரணம் பிஅன்னஹும் துலிமு, இவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள். எனவே அல்லாஹ் அனுமதி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு இவ்வளோ நாளாக அவங்க அநியாயம் செஞ்சாங்க, உங்களை ஊரை விட்டு விரட்டினாங்க, தொந்தரவு சொத்தை பறிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இப்போ உங்களுக்கு அனுமதி, உங்களுக்கு அவங்களுக்கு திருப்பி அடிக்கலாம். காரணம் நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள், உங்களின் நியாயத்துக்காக நீங்கள் போராடலாம். முதலாவது அனுமதி வருது. அப்போ இது அனுமதி தான், கடமை அல்ல. இப்போ அனுமதி வந்த பிறகு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இப்போ மக்கத்து முஷ்ரிக்குகளோட தொல்லை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து இந்த சத்தியத்துக்கு அவங்க தான் நேரடி எதிரியாக இருக்கிறாங்க. நேரடி ஒரே எதிரி அப்பைக்கு அவங்க தான் இருந்தாங்க. மதீனாவோட அந்த யகூதிகள் கூட பேசாமல் சமாதான அடிப்படையில் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு சும்மா தான் இருந்தாங்க அப்போ. எனவே ஒரே எதிரி, நேரடி எதிரி, எங்களுக்கு போரிடமெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்களோட அவங்களோட அந்த அடாவடித்தனத்துக்கு ஒரு முடிவு வரணுமே. இப்போ நாங்களும் எந்த நாளும் அப்படி குட்டப்படும் நிலைமை அல்லது அப்படி நாங்கள் படிக்கப்படும் நிலைமையில் இருக்கையில் அது இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்களுக்குன்னு ஒரு நாடு மாதிரி மதீனா கிடைச்சிட்டு, எங்களுக்கு நிர்வாகம் வந்துட்டு, நாங்கள் பலமாகிட்டோம், எங்களுக்கு ஆதரவாளர்களும் கூடிட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்கள சும்மா உடையலாது. தொடர்ந்து அவங்க சத்தியத்தை எதிர்த்து சத்தியத்தை அழிக்க வைக்க முடியாது.
எனவே அவங்களுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்கணும். ஒன்றில் நீங்கள் இந்த எங்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு அங்கிட்ட ஆகிருங்க, நீங்கள் அங்கிட்ட ஆகிருங்க இந்த சத்தியத்தை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு, அல்லது நீங்கள் வாங்க, நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்துடுங்க. அப்போ எங்கள்ட முந்தி மாதிரி இல்லை, நாங்கள் இப்போ பலமாகிட்டோம். முந்தியெல்லாம் எங்களை நீங்கள் அடித்து உதச்சி அப்படி நீங்கள் துன்புறுத்தின மாதிரி இனி பண்ண இயலாது. நாங்களும் இப்போ களத்துக்கு வந்துட்டோம். இஸ்லாத்தின் பலத்தை சொல்லணுமே, ஒரு கொள்கைக்கு ஒரு பலம் வரணும். அந்த பலம் வந்தால்தான் அந்த கொள்கையை அழிப்பவர்களிடமிருந்து அதை பாதுகாக்கலாம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. கிவாமுத்தீனி கிதாபுன் யஹ்தி வ சைஃபுன் யன்சுர் வ கஃபா பி ரப்பிக ஹாதியன் வ நஸீரான். ஒரு மார்க்கம் நிலைத்திருக்கணும் என்றால் அதுக்கு நேர்வழி காட்ட ஒரு வேதம் தேவை. அந்த வேதத்தை பாதுகாத்து அதை பலப்படுத்தி அதுக்கு ஆபத்து வராமல் அதை பாதுகாக்கிறதுக்கு வாள் தேவை. இந்த மாதிரி அதாவது இராணுவம், ஆட்சி, அதிகாரம் தேவை. இந்த ஒன்று இல்லாட்டியும் ஒரு கொள்கை நிலைக்காது. ஒரு கொள்கை அதுக்கு சரியான ஒரு சட்ட நூல் இருக்கணும், வழிகாட்டல் ஒன்று இருக்கணும். சரியான தெளிவான வழிகாட்டல் இல்லாத கொள்கையில் வேலை இல்லை. சரியான சத்தியமான வழிகாட்டல் மட்டும் இருந்து வேலை இல்லை, அதை எதிர்ப்பவர்கள் அதை அழிப்பாங்களே. அப்போ அதிலிருந்து அதை பாதுகாக்க, அதை பரப்ப அந்த கொள்கைக்கு ஒரு பலம் தேவை. ஆட்சி, அதிகாரம், இராணுவம் இதெல்லாம் தேவை. இது இல்லாமல் நிலைக்க முடியாது. இராணுவம் மட்டும் இருந்தும் மேலெல்ல, சத்தியம் இல்லாட்டி. எனவே ரெண்டும் தேவை. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, டைம் ஆகிட்டு, இப்போ நாங்கள் எந்த நாளும் இப்படி இருக்க இல்லாதே, அல்ல அனுமதியை கொடுத்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் உடனே முடிவொண்டு எடுக்கிறாங்க. இப்போக்கு நாங்கள் இந்த குறைஷி குலம் இருக்கிறாங்களே, குறைஷிகள் மக்காவில், அவங்களுக்கு நாங்கள் உணர்த்தோனும், உங்களுக்கு இனி மிச்ச நாளைக்கு இப்படி நிம்மதியாக இருக்க இயலாது, நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு என்ன சரி செஞ்சு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அல்லது வழியை விடணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணுமே. அதுக்கு ரசூலுல்லாஹ் முதலாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் இந்த பத்ரிட பின்னணிக்கு மிச்சமாக தேவைப்படுற ஒரு துண்டு. பத்ரி ஏன் டேர்னாவி எவ்வளோ முக்கியமாகிச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முதலாவது முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. நபி இருக்கிறது இப்போ மதீனாவில். மக்காவில் இருப்பவர்கள் பொதுவாக மக்காவாசிகள் பிஸ்னஸ் தான், வியாபாரம் தான். இலாஃபி குறைஷி இலாஃபியும் ரஹலத் ஷிதாய் வ ஸைஃப் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க 6 மாதத்துக்கு ஷாமுக்கு வியாபாரம் போவாங்க, இன்னொரு மாதத்துக்கு இன்னொரு ஏரியாவுக்கு யமனுக்கு மாதிரி வியாபாரம் போவாங்க. அவங்க பொதுவாக வியாபாரிகள். பெரிய பெரிய கரவன்களில், இந்த வணிக குழுன்னு சொல்லுவோமே, வணிக கூட்டம், கரவன்கள், அதில் மக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிமார், சல்லி உள்ளவங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கரவனாக ஒரு பெரிய ஒரு 40-50 ஒட்டகங்களில் எல்லாம் சாமான் ஏற்றி கொண்டு அந்த கரவன் அப்படியே போவாங்க ஷாமுக்கு. ஷாமுண்டா இன்றைக்கு அந்த சிரியா, ஜோர்தான், எங்கள்ட பலஸ்தீன் எல்லாம் இருக்கிற பகுதி தான். அங்கே போய் கொஞ்சம் 1 மாதம் அப்படி மாதிரி தங்கி இருந்து, இங்கேருந்து போன பொருட்களை விற்றுட்டு அங்கேருந்து பொருட்களை வாங்கி வருவாங்க. இங்கே இன்வெஸ்ட் பண்ணினவங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, அங்கேருந்து கொண்டு சாமான்களை விற்பாங்க. இதுதான் மக்காவாசிகளுடைய பொருளாதாரம். மக்காவாசிகள் பிரதானமாகவே வியாபாரம் தான். அவங்க ஈச்சப்பழ தோட்டமெல்லாம் இப்போ போனாலும் உங்களுக்கு பார்க்க கஷ்டம். இப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது முடிவு எடுக்கிறாங்க. இந்த மக்காவில் இருக்கும் கரவன்கள் புறப்பட்டு ஷாமுக்கு போகல, மதீனா இங்கே இருக்குது, மக்கா இங்கே இருக்குது. அவங்க மதீனாவை விட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மெயின் ரோட்டில் தான் அவங்க ஷாமுக்கு போகணும். அவங்களோட கரவனெல்லாம் மெயினாக அந்த ரோட்டில் தான் போகணும். அப்போ ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, எங்களுக்கு அனுமதி கிடச்சிட்டு, எங்களை எவ்வளோ நாள் அடித்தாங்க, எங்களை அப்படி பண்ணினாங்க, எங்கள்கிட்ட சொத்தை பறித்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முதலாவது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவங்களுக்கு உணர்த்தோனும், நாங்கள் பலமாகிட்டோம், நாங்கள் உங்கள்கிட்ட அநியாயத்துக்கு நியாயம் திருப்பி எடுக்க போகிறோம்னு காட்டணுமே. அதனால் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகக்கூடிய குறைஷிகளின் கரவன்களை, அவங்களோட வணிக கூட்டங்களை மதீனாவிலிருந்து போய் க்ராஸ் பண்ணி தாக்குறது, அடிக்கிறது. அடித்தா அவங்களோட சொத்துக்கள், அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை எங்களுக்கு எடுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா விலையும் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இந்த முடிவெடுத்து இது முதலாவது தான் செய்கிறாங்க. அதாவது அவங்களோட வியாபார கூட்டங்கள் மதீனாவிலிருந்து ஒரு அளவான தூரத்தால் தான் போகிறாங்க, ரோடால், மெயின் ரோடு ஷாமுக்கு. அப்போ நாங்கள் உளவாளிகளை போட்டு தகவல்களை எடுக்கிறது. அங்கேருந்து ஒரு கரவன் புறப்பட்டுன்னு சொன்னால் நாங்கள் கெஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு படைக்குழு கொண்டு அனுப்புறது, அவங்க க்ராஸ் பண்ணி அவங்கள தாக்குறது. இதுதான் நபியுடைய திட்டம். அப்போ இது 1ஆம் ஆண்டு தொடங்கிட்டு அந்த அப்படி கரவன்களை தாக்கும் அந்த நபியுடைய அந்த நடவடிக்கை கூட ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரமலான்ல தான் தொடங்கிச்சு.
முதலாவது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை ஒன்று அனுப்பினாங்க. சின்ன படை, பெரிய யுத்த படை அல்ல, ஏன்னா ஒரு வியாபார கூட்டத்தை தாக்குறது. அப்போ அப்படியே ரெண்டு போச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் பெருசாக தாக்க கிடைக்கல. இவங்க கெஸ் பண்ணி போக்கல, அவங்கள மிஸ் ஆகிடுறது. அப்படித்தானே, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்காங்கன்னு வருவாங்கன்னு இவங்க கெஸ் பண்ணி போக்கல, அங்கே அவங்க மிஸ் ஆகிடுறது. சில நேரம் அப்படி அவங்கள சந்திக்கவாவி அப்படி அடித்த நிலைமையிலும் இருக்குது. இதில் நாங்கள் ஒன்று நல்லா விலையும் கொள்ளணும். இந்த வியாபாரத்துக்கு போகும் கூட்டங்களை வழிமறித்து அவர்களை தாக்குவது என்பது இது யுத்தத்தின் ஒரு பகுதியை தவிர இது வழிப்பறி கொள்ளை அல்ல. ஏன்னா பத்ரை பற்றி பேசப்போல சும்மா மேலோட்டமாக சொல்லுவாங்க, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தாக்க போனாங்க, அது கிடைக்கல, அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லப்போல அந்த ஏன் வியாபார கூட்டத்தை தாக்குறேன்றது புரியல சில பேருக்கு. என்னை விட இஸ்லாத்தின் சில எதிரிகள் இதை கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனால் இது யுத்தத்தின் ஒரு பகுதி. இப்போ எங்களுக்கு யுத்தத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்குது. அவர்களை வழிமறைத்து நாங்கள் தாக்கி அவங்களோட பொருட்களை கைப்பற்றுவது என்பது யுத்தத்தில் அப்படித்தான். இன்றைக்கு கூட யுத்தத்தில் எதிரிகளின் பொருள்களை கைப்பற்றலாம். இன்றைக்கு நடக்குது, உலகத்தில் இல்லாமல் நடக்குது. அதுக்கு போர் செல்வம்னே சொல்லுவாங்க, கனிமத்துன்னு சொல்கிற மாதிரி. அடுத்தது இன்னொன்று, இவர்கள் எங்கட சொத்துக்களை நிறைய பறித்து அங்கே வச்சு கொண்டிருக்கிறவங்க. இவங்க அங்கே மக்கத்தில் ஹிஜ்ரத்து வந்தவங்களோட சொத்து அது இது எல்லாத்தையுமே பறித்தவங்க. ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி இருந்தால் சுஹைபுன்னு சொல்லி, ரோமில் இருந்து வந்ததல்ல, ஆனால் அவருக்கு ரோம்காரர்னு சொல்கிறது. அவர் பெரிய வியாபாரி, அவருடைய எல்லா சொத்தையும் பறிச்சுக்கிட்டு தான் வெறுங்கையோடு அனுப்பினான். எனவே இவர்களிடம் பறிப்பது நியாயமும் கூட. எங்கிட்ட சொத்தை பறித்தவங்க. இன்னொன்று யுத்த நிலையில் தாக்கும் பொழுது எதிரிகளின் பொருளை கைப்பற்றுவது என்பது என்றைக்குமே உள்ள ஒரு சட்டம். இன்றைக்கும் அதுதான் சட்டம். மற்றபடி இது வழிப்பறி கொள்ளை மாதிரி வியாபாரத்துக்கு போகிறவங்களை க்ராஸ் பண்ணி திட்டமிட்டு பாஞ்சு அடித்து சொத்து எடுத்துக்கிட்டு போகிறதல்ல. அப்படி போகிறதா இருந்தால் இவங்களுக்கு மட்டும் தாக்கியிருக்க மாட்டாங்க. பாலைவனத்தில் எத்தனையோ கிரவன் போகும். போகிற இடத்துக்கெல்லாம் ரசூல்லா ஆள் அனுப்பி அங்கங்கெல்லாம் ஆள் வச்சு போகிற கிரவன் எல்லாத்தையும் தாக்கி சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கு போகல. இவர்களுக்கு மட்டும்தான் அதை செஞ்சாங்க. அடுத்தது இஸ்லாத்தில் வழிப்பறி கொள்ளைக்கு கடுமையான சட்டம் இருக்குது, தண்டனை. வழிப்பறி கொள்ளை என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கடுமையான தண்டனை இருக்குது. கையை வெட்டி காலை வெட்டி அப்படி போகிற தண்டனை குர்ஆனிலே வருது. அப்போ இது ஒரு யுத்தத்தின் ஒரு பகுதி. எம்மிடம் பறித்தவர்களிடம் நாங்கள் எடுக்கிறோம், அது ஒரு பக்கத்தில் நியாயம். யுத்தத்தில் தாக்கினால் எதிரியின் பொருளை கைப்பற்றலாம். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் பொருள் என்பதை விட அவங்களுக்கு உணர்த்தணும், இனி எந்த நாளும் இப்படி இல்லை, நாங்கள் இப்போ வந்துட்டோம், இனி நீங்கள் ஒரு என்ன சரி செஞ்சோண்டு அடக்கி வாசிக்கணும், இல்லாட்டி நீங்கள் இடம் கொடுக்கணும். முந்தி மாதிரி இல்லை, எங்களோட பணத்தை காட்டணுமே. எந்த நாளும் சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கொண்டு சும்மா இருக்க இயலாது. அப்போ அசத்தியத்தில் உள்ளவர்கள் அப்படியே அழிச்சு போட்டுட்டு போய் சேர்ந்துருவாங்க. இந்த நடவடிக்கை போகுது. இப்போ 1, 2 போகுது. அப்படி போக்கலை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஆகுது. 2ஆம் ஆண்டு ஜுமாதுல் ஊலா அல்லது ஜுமாதுல் உஹ்ரா மாதம், ரமதானுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது. அபூ சுஃபியான் தலைமையில், அபூ சுஃபியான் மக்கத்து தலைவர்கள் ஒரு ஆள், புறவை இஸ்லாத்துக்கு வந்தார், அது வேறு விஷயம். கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்தார் மிச்ச காலமாக. அவருடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு கிரவன், சில வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறாங்க ஒரு 50,000 தங்க காசு வெளி உள்ள அந்தளவு பெருமதியுள்ள சொத்துக்களோடு அது வந்துச்சின்னு சொல்லி திரும்பி வியாபாரம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது. மக்காவிலிருந்து ஒரு வியாபார குழு, பெரிய ஒரு கிரவன் உண்டு, வியாபார வணிக கூட்டம் உண்டு, ஷாமுக்கு போகிறதுக்கு வாராங்களாம் உண்டு. இப்போ ரசூலுல்லாஹ் இங்கேருந்து ஒரு சின்ன படையொன்று எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வே தலைமை தாங்கி அதை க்ராஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. போனால் மிஸ் ஆகுது. ரசூலுல்லாஹ் கெஸ் பண்ணி கணிச்சுக்கிட்டு போனதுக்குன்னா ரசூலுல்லாஹ் போகிறதுக்கிட்டே அவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தால் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், ஷாமுக்கு போனவங்க எப்படியுமே வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி வரத்தான் ஓணும், மக்கத்துக்கு அவங்க போகத்தான் ஓணும். அப்புறம் ஒரு கணிப்பு இருக்கத்தானே, இவ்வளோ நாள் பிடிக்கும், இவ்வளோ நாளில் திரும்பி வருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வும் ஆட்கள் போட்டு தான் வச்சுருந்தாங்க இந்த தகவலை எடுக்கிறதுக்கு. அப்படி அவக்குள்ள ரமலான் ஆகுது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் கிட்டவாவுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது, அந்த எங்களுக்கு மிஸ்ஸாவின் அந்த வணிக கூட்டம் திரும்பி வருதாம் ஷாம்ல இருந்தேன்னு. அப்போ இன்றைக்கு தான் அந்த பத்ர் சரி முக்கியமாக ஒரு பகுதி ஒன்று இருக்கேனாண்டா, பத்ரில் எவ்வளோ சிறப்பு வருவதற்கான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? சஹாபாக்கள் யுத்தம் என்று நினச்சி போகல.
யுத்தம் உண்டு கற்பனையிலையும் நினைக்கல. ஆனால் இடவழியில் யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சும்மா இருக்கல, யுத்தம் செஞ்சாங்க. அதனால தான் ஹுதைபியாவும் பத்ரும் கொஞ்சம் உண்டு மாதிரி கிட்டத்தட்ட. ஹுதைபியாவில் பைஅத்து ரிதுவான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யுத்தம் பண்ண ரெடியா, யாரும் ஓடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உறுதிமொழி தாங்கண்டு. கையில் ஆயுதம் இல்லை, யுத்தத்துக்கு அடிப்படையில் வரல, எதிரிட வாசலில் வந்து நிற்கிற, மக்காவில் எல்லையில், மதீனா இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவங்க 1400 பேர் மட்டும்தான். ஆனால் சஹாபாக்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க தானே. அந்த மரத்துக்கு கீழே இருந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்லாஹ் பொருந்தி கொண்டானு. ஏன்னா அந்த ஆயுதங்கள் இல்லாமல், பலம் இல்லாத, தயார் இல்லாத நேரில் எதிரியை சந்திக்க துணிஞ்ச அந்த தியாகம், இது பதிலில் தான் ஒரு விசேஷமான துண்டு. இப்போ ரசூலுல்லாவுக்கு தகவல் வருது, அங்கேருந்து வாராங்க, எப்படியும் இவங்க பக்கத்துக்கு போகிறதுக்கு வாராங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, போக்களையும் மிஸ் ஆகிட்டாங்க. போக்களையும் நாங்கள் லேட் ஆகிட்டோம், மிஸ் ஆகிட்டாங்க. எனவே இந்த முறை லேட் ஆகப்படாதுன்னு சொல்லி அவசரமாக ரெடி ஆகுறாங்க. இப்போ அவசரமாக சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவசரமாக ரெடி ஆகுங்க. அபூ சுஃபியான் அந்த கரவன் வருது, டக்குன்னு கிட்ட உள்ளவங்களை ரெடியாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் அவசரமாக போனாங்க. எந்த அளவுனா சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு குதிரை இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கொஞ்சம் உள்ளுக்கு தூரத்தில் நான் போய்த்து எடுத்துக்கிட்டு வரவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் பேசாமல் தேவையில்லைண்டா. ஏன்னா ரசூலுல்லாவும் நினைக்கல இது யுத்தம் ஒன்றை நான் எதிர்கொள்ள வேண்டி வரும் உண்டு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க ஒரு கரவன் அடிக்கிறது, அதுக்கு பெரிய படை தேவையில்லையே, வேணுடா ஒரு 8-10 செக்யூரிட்டி இருப்பாங்க, போயாச்சு தாக்கியாச்சு வேலை முடிஞ்சின மாதிரி இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க மிச்சம் பேர் தேவையில்லை, அங்கே உள்ளவங்க ரெடியாகினாங்க, அவங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. அதனால தானே பத்ருக்கு போன அந்த பத்ர் யுத்த படையில் சின்ன பிள்ளைகளும் இருந்தாங்க, சின்ன பிள்ளைகளும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இல்லோட வளமையாக சின்ன பிள்ளைகளை எடுக்கிறல்ல, உஹது யுத்தத்துக்கு போக்கல ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பினாங்க, இப்னு உமர் எல்லாம் திருப்பி அனுப்பினாங்க எனக்கு ஞாபகம். இதில் சின்ன பிள்ளைகளும் வந்தாங்க. ஏன்னா அடிப்படையில் பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகல அந்த கட்டத்தில். அப்போ ஒரு 300,000 பேர் கொண்டவங்க தான் இவங்க. 310க்கும் 320க்கும் இடப்பட்ட ஒரு தொகை. அதில் முஹாஜிர்கள் என்று சொல்கிற மக்காவாசிகள் ஒரு 80-90 பேர் உள்ளுக்கு இருந்தாங்க. அதில் 3/2 பகுதி மதீனாவாசிகள் தான், மதீனா மக்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆயுதங்கள் பெருசாக இல்லை, குதிரை கூட 2 தான் இருந்துச்சு, ஒட்டகம் 70 தான் இருந்துச்சு. 300,000 பேர் பயணம் பண்ணுறதுக்கு 70 ஒட்டகம் தான் இருந்துச்சு. மாறி மாறி டேர்ன் போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த வால் குதிரை 2 தான் இருந்துச்சு. அந்த மைதான யுத்தத்துக்கு, கலை யுத்தத்துக்கு குதிரை சரியான முக்கியம். ஆனால் 2 தான் இருந்துச்சு. ஆயுதங்கள் கூட யுத்தத்துக்கான வாள்கள் சொற்பமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் ரெடி ஆக்கிக்கிட்டு போகிறாங்க, க்ராஸ் பண்ணி தாக்குறதுக்கு. இப்படி போக்கல இவங்க ரெடியாகி போகிறாங்க. அபூ சுஃபியான் தலைமையில் தானே அங்கே இருந்த அந்த கரவன் வருது. அபூ சுஃபியான் நீங்கள் அவரோட வரலாறு எடுத்து பாருங்கள், ஆள் கடுமையான புத்திசாலி, நல்ல ஒரு ராஜதந்திரி, நல்ல ஒரு விவேகி, விஷயங்களை மிச்சம் நுணுக்கமாக கையாளுற ஒரு ஆள் அபூ சுஃபியான். பிற்காலத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார், அவரோட மகன் முஆவியா ஆட்சி பண்ணினார். பெரிய நல்ல ஒரு ஆட்சியாளர் அவர், ஆட்சின்னு பார்க்கக்குள்ள நல்ல ஒரு ஆட்சியாளர் அவர். அபூ சுஃபியானுக்கு நல்லா தெரியும், இந்த கொஞ்ச நாளாக எங்கள்ட கரவன்களுக்கு ஆபத்து, எந்த நேரமும் மதீனாவிலிருந்து முஹம்மது ஆக்கள் வந்து அடிக்கலாம். அவர் கொஞ்சம் எலட்டாகவே தான் போகிறார். திரும்பி வரக்குள்ள அபூ சுஃபியானும் ஆள் போட்டு பார்க்குறார், நாங்கள் திரும்பி போகிறோம், ஃபுல்லாகவே பிஸ்னஸ் முடிச்சுட்டு போகிறோம், கை நிறைய சல்லியோட, மக்கால் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணினவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவரும் ஆள் போட்டு பார்த்தா மதீனாவிலிருந்து வருது ஒரு பாட்டி அல்லது ஒரு நீங்கள் அதுக்கு படைன்னு சொல்லுங்கள், சரி சொல்லுங்கள், மதீனாவிலிருந்து எங்களை தாக்க வாராங்கன்னு அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுது. அபூ சுஃபியான் உடனே 2 வேலை செஞ்சார். 2 புத்திசாலித்தனமான வேலை தான் செஞ்சார். ஒன்று என்ன செஞ்சாருண்டா, டக்குன்னு ஒரு ஆளை கூலிக்கு பிடிச்சார். டக்குன்னு ஒரு ஆளை, நான் முன்தொன்னு கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அப்புறம் என்ன நேரத்தொழுக நான் சில முடிச்சிடுவேன். ஒரு ஆள் டக்குன்னு ஒருத்தனை கூலிக்கு பிடிச்சார். அவனுக்கு 1-2 கையில் சல்லியை கொடுத்து சொன்னார், 7 மாலாலும் அவசரமாக நீ மக்காவுக்கு போ, மக்காவுக்கு போய் மக்காவில் சொல்லு அறிவி, உங்களோட கரவன் திரும்பி வந்து கொண்டிருக்குது, லாபத்தோடு திரும்பி வாரோம், ஆனால் முஹம்மது ஆக்கள் அடிக்க வாராங்க, எனவே உங்களோட வியாபார பொருட்களை காப்பாற்றணும்னா நீங்கள் ரெடியாகி வாங்க, நீங்கள் ரெடியாகி வாங்க. இந்த தகவல் மக்காவில் போய்த்து கிடைச்சதோடு மக்காவில் முஷ்ரிக் தலைவர்கள் அபூ சுஃபியானை தவிர மற்ற எல்லாருமே அங்கே தான் இருக்கிறார். அபூ சுஃபியான் மட்டும் தான் இந்த கரவனில் இந்த போய்த்து இருக்கிறார். அபூ ஜஹலுமா, உத்துபா, ஷைபா, அப்படியே அபி முஹைத், அபூ லஹப், பெரிய லிஸ்ட்டை வாசிங்க எல்லாருமே இருக்கிற காலம். இப்போ இந்த தகவல் அங்கே போகுது. அங்கே தகவல் போனால்
ஏற்கனவே இஸ்லாத்தோட ஒரு வெறித்தனமான கோபம் தானே அவங்களுக்கு பொதுவாக கொள்கை பின்னணிகள். இப்போ பொருளாதாரத்துக்கும் அடின்ற கொள்ள இன்னும் கொஞ்சம் கோபம். அந்த எல்லா ஆத்திரமும் சேர்ந்து மக்காவில் ஆத்திரத்தோட ஆக்ரோஷமாக ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. எந்த அந்த அந்த படையில் எல்லோரும் சேரோன்னு கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஆவினுச்சு. அபூலஹபுக்கு வயசாரி போகலாம், கடுமையான விரோதி. அவனுக்கு ஒரு ஆள் கடன் கொடுக்க இருந்துச்சு. அந்த ஆளை கூப்பிட்டு சொன்னான், நீ கடனை தர தேவையில்ல, எனக்கு பதிலாக இந்த படையில் போடு. எல்லாரும் ஆள் போட்டாங்க. பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. என்றைக்குமே பாத்திலுக்கு உதவுறதுக்கு பணக்காரர்கள் இருப்பார்கள். அவங்களோட ஸ்பான்சர் தான் இந்த பாத்திலுக்கு வேலை செய்யும். சல்லி அள்ளி கொட்டுவாங்க, வேண்டிய மாதிரி செலவழி இந்த சத்தியத்தை இல்லாமலாக்க. மக்காவில் இருந்த பெரிய பணக்காரர்கள் ஒட்டகங்கள் அள்ளி கொடுத்தாங்க, ஓண்டிய மட்டும் அறுத்து தின்னுகள். எனவே அவங்களுக்கு 1300 பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கினாங்க. அது படை, அது ஒரிஜினல் படை. அது ரசூலுல்லாஹ் போகிறது யுத்தத்துக்குன்னு போன பாட்டியல்ல எல்லாருமே அவங்க யுத்தத்துக்கண்டே தயாராகினாங்க. அடுத்தது ஆயுதங்களோட சகல உணவுக்கான தேவைகள் அதுகளோட எல்லாம் அவங்க அங்கே ரெடி ஆகுறாங்க. ஆக்ரோஷத்தோட இதில் ஒரு முடிவு பண்ணித்தான் ஆக வேண்டும் மாதிரி ரெடி ஆகுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அடுத்தது அபூ சுஃபியான் இன்னொரு வேலை செஞ்சார். அதுதான் இன்னொரு புத்திசாலித்தனமான வேலை. அபூ சுஃபியான் பார்த்தாரு, நான் மக்கத்துக்கு ஆள் அனுப்பிட்டேன், அங்கேருந்து எப்படியும் வருவாங்க. ரெண்டு விஷயம், முகமதோட கோபத்துக்கும் வருவாங்க, அவங்களோட வியாபாரத்தை காப்பாற்றாம வருவாங்க. ஆனால் நான் இதே மெயின் ரோட்டில் நான் அவங்கள நம்பி அவங்க வருவாங்கன்னு நம்பி நான் போயிட்டு கொண்டிருந்தா தப்பி தவறி அவங்க வராட்டி நான் முகமது கையில் சிக்கிக்கொள்வேன். எனவே ஒரு எமர்ஜென்சிக்கு அவ தப்பி தவறி வராட்டி நான் தப்பணுமே. அபூ சுஃபியான் என்ன செஞ்சார் என்றால், வளமையான ரூட்டை மாற்றி, வளமையாக அவங்க வார ரூட்டை மாற்றி கடலோர பகுதி, இந்த செங்கடல் பகுதியில் கடலோர பகுதி ரூட்டுண்டால் போய்த்து தன்னை கரவன் எடுத்துக்கொண்டு அப்படி போய்த்தார். போனால் இப்போ அபூ சுஃபியானுக்கு பாலைவனத்தில் கடுமையாக பயணம் பண்ணி நாட்கள் தானே, அவருக்கு ஒரு கெஸிங் இருக்குது தானே, நான் இப்போ தப்பிட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் மதீனாவிலிருந்து வரும் படை என்னைய பிடிக்கலாது, இதுக்கப்புறம் பிடிக்கலாது. அது அவர் கெஸிங். இவ்வளோ தூரம் வந்தப்புறம் அவருக்கு நினைக்கிறதா இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னைய பிடிக்கலாது. உடனே அபூ சுஃபியான் அடுத்த மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார் மக்காவுக்கு, உங்களோட வணிகப் பொருள்களுக்கு ஆபத்துன்னு தான் நான் மெசேஜ் அனுப்பினேன், ஆனால் இப்போ பரவாயில்ல, நான் தப்பிட்டேன், முகமது ராக்கள் எங்களை பிடிக்கலாது, நல்லா தூரத்துக்கு வந்துட்டேன், வேறு ரோடுல நான் வந்துட்டேன். இப்போ பாருங்க, எங்களுக்கு முக்கியமான பகுதி என்னன்னா, மக்காவில் இருப்பவர்கள் அபூஜஹல்ட தலைமையில் ரெடியாகினவங்க தமது சொத்தை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் அவர்கள் தயாராகி இருந்தால் அவங்க நின்றுருக்கணும். ஆனால் நிற்கல. அங்கனைக்கு தான் அபூஜஹல் போன்றவங்க புட்டிவாதமாக நின்றாங்க. எங்களோட சொத்து தப்பினாலும் பரவாயில்லை, இதுக்கு ஒரு முடிவு காணணும், அப்படி இப்படின்னு அபூஜஹல் கர்ரமாவே நின்றான். காரணம் என்னாண்டா, இது கொஞ்சம் விரிவான பத்ரியத்தம் சரி பெருசு, அந்த என்ன பெருசாக இருந்தாலும் சுருக்கி பேசணுமே. நான் முன்பாதியை சொல்கிறேன், அபூஜஹலுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இதுக்கு போது கிடைக்கல. முழு மக்காவுமே எழும்பல்ல, இஸ்லாத்தை அழிக்கணும், எல்லாருமே இப்படி எழும்பல்ல. இந்த முறை தான் எல்லாருமே எழும்பியிருக்கிறாங்க. அபூஜஹலுக்கு தேவை இதை விடப்படாது. அபூஜஹல் டக்குன்னு இதை பிடிச்சி அவங்களோட முஸ்லீம்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் விடமாட்டேன்னு அப்போ அபூஜஹல் பேசினான். நான் நிற்க மாட்டேன்னு பேசினான். அவன் சொன்னான், அபூஜஹல் இந்த தொடங்கின பயணத்தை நான் நிற்க மாட்டேன், நான் பத்ருக்கு போவேன், அங்கு போய் முஸ்லீம்கள்ட இந்த படையை நான் சந்திப்பேன், சந்தித்து அவர்களை நான் தோக்கடிப்பேன், அங்கே 3 நாள் இருந்து மதுபானம் குடித்து டான்ஸ் ஆடி நான் அந்த வெற்றியை கொண்டாடுவேன், கொண்டாடின பிறகு அரபு நாட்டில் யாருமே எங்களோட எதிர்க்கிறதுக்கு நீ துணியக்கூடாது. அப்படித்தான் பேசினேன். இதை நான் விடமாட்டேன், வெத்துவேன், தோக்கடிப்பேன், இனி வரலாறு வைப்பேன்ற மாதிரி. ஆனால் அல்லாஹ் அபூஜஹல்ட மரணத்தை வைத்தால் 2 சின்ன படியம்மாண்ட கையில் தான். என்றைக்குமே நீங்கள் நாங்கள் ஒன்று பார்த்தா விளங்கும், அந்த ஆணவத்தனமான சத்தியத்தின் எதிராளிகளின் பாஷை என்றைக்குமே ஒன்று தான், அவங்களோட டோன் ஒன்று தான், அவங்களோட பேச்சு எல்லாம் அப்படி தான் இருக்கும், அவங்களோட முடிவும் ஒன்று தான், அவங்களோட முடிவும் இழிவான முடிவுக்கு தான் போகும். இப்போ மக்காவில் இந்த நிலைமை. ரசூல்லாவுக்கு எப்படி, ரசூல்லா கொஞ்சம் தூரம் போக்கலை, ரசூல்லாவுக்கு இடையில செய்தி கேள்விப்படுது, அபூ சுஃபியான்ட வணிக கூட்டம் தப்பிட்டு, ஆனால் மக்காவில் இருந்து ஒரு பெரிய ஒரு படை வருது அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு சங்கடமான ஒரு நிலைமை, என்ன பண்ணலாம்? இப்போ ரசூல்லா பார்த்தாங்க, ரசூல்லா ஒரு சிறந்த தலைவர், தன்னோடு இருக்கிறவங்களை கூட்டிக்கிட்டு வந்தது யுத்தத்துக்கு கூட்டிக்கிட்டு வரலையே, கூட்டிக்கிட்டு வந்தது ஒரு வணிக கூட்டத்தை தாக்குறதுக்கு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு நீங்கள் யுத்தம் செய்யணும்னு சும்மா சொல்லாமல்
ரசூலா பார்த்தாங்க, எனக்கு கருத்தை நாங்கள் எடுப்போம். ஒரு ஆலோசனை கூட்டம் முன்னெடுத்துறாங்க. வாதி ஜஃப்ரான் இடத்துல அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போக்கல தான் மெசேஜ் வருது. ரசூலா உடனே ஒரு ஆலோசனை கூட்டம் முன்னெடுத்தினாங்க, என்ன பண்ணலாம். இப்போ சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இப்படித்தான் நாங்கள் நம்பி வந்தது வேறொண்டு, ஆனால் இப்போ எதிர்கொள்ளவாகி இருக்குது ஒரு பெரிய படையை, என்ன பண்ணலாம், கருத்து சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் நபி கடும் தைரியசாலி, நபி சொன்னால் அவங்கெல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் அந்த ஆலோசனை என்பது தலைவருக்கு கீழே உள்ளவர்களுக்கும் நெருக்கத்தை கொண்டாடுற ஒன்று தான். விசேஷமாக யுத்தத்தில் என்னையோடு இருக்கிற அவங்க தானே யுத்தம் செய்ய போகிறாங்க. அப்போ அவங்களோட ஒரு விருப்பம், அவங்களோட இணக்கம், இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கிறோனுமே. அவங்க தானே நாளைக்கு யுத்தம் செய்ய போகிறாங்க. அப்புறம் சொல்ல ஆலோசனை கேட்டாங்க, என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹை பொறுத்தவரையில் இது திரும்பி போகிறது சரி வராது. என்றால் பத்ருக்கு விசேஷம் வந்ததுக்கான ஒரு காரணங்கள் உண்டு. என்னன்னா அதுதான் முதலாவது, அதாவது முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் எதிரிகளும் களத்தில் சந்தித்து கொண்ட முதல் யுத்தம் இதுதான் முதலாவது யுத்தம். முதலாவது யுத்தத்திலே ஓட பழகக்கூடாது. முதலாவது சண்டையில் ஓட பழகினவன் எந்த நாளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார். அப்புறம் சண்டை பிடிக்கிறவன் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நாங்கள் பின்னுக்கு போகலாம், ஆனால் இருக்கிறவங்களோட விருப்பத்தையும் எடுத்துக்கொண்டு தான் முன்னுக்கு போகணும். இப்போ சஹாபாக்கள்கிட்ட அனுமதி கேட்டான். முஹாஜிர்கள் அபூபக்கர் உமர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க, யாரும் சொல்ல யோசிக்க தேவையில்லை, போவோம், செய்ய வழி இல்லை, நாங்கள் போவோம். அவை நீண்ட வரலாறு இந்த சம்பவம். அன்சாரிகள் சார்பாகவும் சஅத் இப்னு முஆத் பேசினார், யாரை சொல்லலாம், நாங்கள் உங்களை கை விடுவோன்னு நினைக்காங்க. அவங்க தானே ஊரில் இடம் கொடுத்தவங்க மதீனாவில். எனவே ஊருள்ளுக்குத்தான் உங்களுக்கு இடம் கொடுப்போம், இது நடு பாலைவனத்தில் எங்களுக்கு பொறுப்பில்லைன்னு நாங்கள் நடக்க மாட்டோம், அப்படி நாங்களும் உங்களோட வருவோம் தாங்க. அப்புறம் சொல்ல சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இவர்களுடைய அந்த அர்ப்பணம் தியாகம் எல்லாம் இருந்தாலும் கூட பொதுவாக அந்த மக்களிடம், மனிதர்கள் தானே அவர்களிடம் அந்த இது ஓணுமா அது ஓணுமான்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன் அழகாக சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபால் இருக்குது, குர்ஆன் 8வது சூரா. அதில் நிறைய பத்ரை பற்றி வருது. சூரா ஆல இம்ரான் 3ஆம் சூறாலே வருது. சூரத்துல் அன்ஃபாலில் நிறையா வருது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், ஒன்றில் அபூ சுஃபியானின் வணிக கூட்டத்தை உங்களுக்கு தருவேன், போவீங்க, தாக்குவீங்க, பெரிய கணக்கு உங்களுக்கு பொருள் எடுக்கலாம், அல்லது மக்காவிலிருந்து வரும் இந்த பெரிய படையை சந்தித்து உங்களுக்கு வெற்றியை தருவேன். இது ரெண்டில் ஒன்று வாக்களிச்சிருக்கிறேன், நான் ரெண்டில் ஒன்றை தருவேன், அல்லாஹ் சொல்கிறேன், வாக்களிச்சிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கிட்ட ஏதோ ஒன்று முண்டு கேட்டால் தவத்தூன அன்ன கைரதாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும். மனுஷர் தானே, மனுஷர் என்றைக்குமே அந்த லேசாக முடிகிறதுல சும்மா மாச்சல் குறவு லாபம் கூட பகுதியை தானே யோசிக்கிறார். தவத்தூன அன்ன கைரதாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும். யுத்தப்படை அல்லாத அந்த வணிகப்படை கிடைப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் மனுஷர்கள் என்ற அமைப்பில். அல்லாஹ் எப்படி தெரிஞ்ச சொல்கிறான், அல்லாஹ் விரும்புகிறது என்ன தெரியுமா, அவன் வாக்களித்தபடி சத்தியத்தை அவன் நிலைநிறுத்தணும், காபிர்களை பூண்டோடு அழிக்கணும், அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு இந்த படையை எதிர்கொள்கிறதுக்குள்ள இதைத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்கள் விருப்பம் கேட்டால் சொல்வீங்களா இருக்கும், லேசாக அபூ சுஃபியான் வியாபார கூட்டம் கிடைச்சானல்ல, அதை வைக்க மாட்டோம் நாங்கள், அல்லாஹ் அதை அங்கிட்டாக்கிட்டான். படையை சந்திக்கும் நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இப்போ ரசூலுல்லாஹ் ஆலோசிச்சுட்டு சஹாபாக்கள் உஜாரார் கூட இருக்கிறவங்கள அந்த யுத்தத்தில் சரியான முக்கியம் என்ன தெரியுமா, அந்த யுத்தத்தில் பங்குபட்டவர்களுடைய மனநிலை தான் முக்கியம். அவரை தடித்தவரா கொளுத்தவரா மெலிஞ்சவரா எல்லாம் வேற, மனசு தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்னுடன் இருப்பவர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தைரியமாக இருக்கிறாங்க, தியாகம் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க, பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சீரு பிஸ்மில்லா, அப்போ நாங்கள் போவோம்டா சொன்னாங்கள. கண்ணி அந்துரை, எனக்கு இப்போ கண்ணுக்குள்ளே விளங்குற மாதிரி இருக்குது, அவர்கள் கொல்லப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடங்கள் என்ன கண்ணுக்கு விளங்குற மாதிரி இருக்குன்னா. அப்போ ரசூலுல்லாஹ் புறப்பட்டு போகிறாங்க, அங்கே இருந்து முன்னுக்கு போகிறாங்க. அபூஜஹல்ட தலைமையில் அங்கேருந்து புறப்பட்ட 1300 பேர். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம், என்னாண்டா இந்த உங்களை பார்க்கலாம் நிறையா இஸ்லாத்தில் நபீல யுத்தங்களில் குறிப்பாக அல்லாஹ்வோட உதவி எங்கால வருதுன்னு எங்களுக்கு உடனே சொல்லலாது. இந்த இதில் 300 பேரும் 1000 பேரும் தானே, ஒரு ஈக்குவல் இல்லாத ஒரு படை அப்படி தானே. இது 300 அது 1000. இப்போ சரி சமபலம் இல்லாத பேலன்ஸ் இல்லாத ஒரு மோதல் தானே இது. ஆனால் அல்லாஹ் நாடினால் வெற்றியை கொடுப்பான். அப்படி கொடுப்பதற்கு அல்லாஹ் பல வழிகளை வைப்பான். இந்த யுத்தத்தில் ஒன்று பார்க்கலாம், அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்கள் ஒரே மனநிலையில் தான் இருந்தாங்க, பதற இல்லை, தடமாற இல்லை.
பின்வாங்க யோசிக்கல, ஒரே மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் எதிரிப்பட ஆரம்பத்திலிருந்தே தடமாற்றத்தில் தான் இருந்துச்சு. 1300 பேர் ரெடி ஆகினாங்க. இந்த வியாபார கூட்டம் தப்பிட்டுன்னு மெசேஜ் போச்சே. மெசேஜ் போனால் அதில் ஒரு 300 பேர் பனு சுகுரா கோத்தரம் நின்றுட்டாங்க. நாங்கள் வரல, எங்களுக்கு வேலை இல்லை, எங்களோட சொத்து கிடைச்சா எங்களுக்கு போதும், நாங்கள் என்னத்துக்கு போய்த்து கொண்டு சண்டை பிடிக்கிற மாதிரி அங்கிட்ட ஆகிட்டாங்க. இப்போ முதல்ல அந்த அவங்க உடைஞ்சாங்க. அவங்க அந்த ஒரே இதோட வர கிடைக்கல அவங்களுக்கு. எப்படி அவங்க வந்தாங்க, வந்து பத்ர் என்ற இடத்துல ஒரு கோடி இருக்குது, ஒரு தொங்கல், மக்காவிலிருந்து வர தொங்கல், இங்கே மதியிலிருந்து வரப்படாகப்படுற தொங்கல். இந்த பத்ர் என்கிறது ஒரு ஒரு ஊருண்டு, அந்த பாலைவன பகுதி. அதில் தண்ணி வசதி இருக்குது, நிறைய ஊத்துக்கள் தண்ணிகள் இருக்குது. அப்போ ரசூலுல்லாவும் டக்குன்னு முடிவெடுத்தாங்க, பத்ர் தான் எனக்கு பொருத்தமான இடம், ஏன்னா யுத்தம் செய்யக்கூட தண்ணி தேவை. ரசூலுல்லாவும் எதிர்பார்த்தாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அல் குர்ஆன் அழகா சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் எப்படி தெரியுமா, அந்த இது அந்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும் வலோ தவாஅத்தும் லஹ்தலஃப்தும் ஃபில் மீஆத். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னத்துக்கோ போய்ட்டு என்னமோட்டு ஆக போகுது. இப்போ நீங்கள் அப்படி போயிட்டு பத்ரில் நீங்கள் ஒரு பக்கத்தில் இறங்கியிருக்கிறீங்க, மறுபக்கத்தில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க படையோட. நீங்கள் தேடிப்போன வணிக கூட்டம் அஸ்ஃபல மின்கும், தூரத்தால் பனியரோடால் அவங்க போயிட்டாங்க. வலோ தவாஅத்தும் லஹ்தலஃப்தும் ஃபில் மீஆத். நீங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் இப்படி வந்திருக்க மாட்டீங்க. நீங்களும் அபூஜஹல்ட படையும் பேசிக்கொண்டிருந்தாலும் இப்படி வந்திருக்க மாட்டீங்க. அல்லாஹ் கொண்டு வச்சான். அல்லாஹ் சொல்கிறான், வர வச்சான் அல்லாஹ். ஏன்னா ஒன்று நடக்கணும், இன்னைக்கு சத்தியத்துக்கு வெற்றி கிடைக்கணும், அசத்தியத்துக்கு அழிவு ஆரம்பமாகணும். எனவே அல்லாஹ் வர வச்சான். அல்லாஹ் சொல்கிறான், பேசிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பட்டிருக்காது, இப்படி அல்லாஹ் வர வச்சிருக்கிறான். லியஹ்லிக மன் ஹலக அன் பையினத்தின் வயஹ்யா மன் ஹய்யா அன் பையினா. வாழ்ந்தாலும் ஆதாரத்துடன் வாழ்ந்து, சத்தாலும் ஆதாரத்தோட சாவுன மாதிரி ஒரு செய்தி இருக்குது குர்ஆன். அதே இடத்துல எல்லாம் சொல்கிறான். அப்போ பத்ர் என்ற அந்த அது ஒரு பெரிய ஒரு பாலைவன பகுதி, நிறைய அந்த ஊத்துக்கண்கள் இருக்குது, இந்த அங்கே தண்ணி வசதி. எனவே யுத்தத்துக்கு பொருத்தமான இடம். அதில் அரபு நாட்டில் முந்தி ஜாஹிலியா காலத்தில் மாக்கட்டுகளும் வருஷத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க. அப்போ இப்போ இருக்குது. நானும் அந்த மிச்ச நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன், பத்ரை பேத்து நேரடியாக பார்க்கணும், கிடைக்கல. ஒரு 2 மாதத்துக்கு முதல் அல்லாஹ் போக வச்சான். அப்போ போனேன், போயிட்டு பார்த்தேன், களத்தை பார்த்தேன், பத்ர் நடந்த இடத்த பார்த்தேன். அப்படியே வச்சுருக்கிறாங்க, மிச்சம் நீட்டாக வச்சில்ல, ஆனாலும் இருக்குது. அந்த இருந்த பள்ளி துண்டெல்லாம் இருக்குது. அப்போ அங்கனைக்கு போனால் அப்போ அந்த பெரிய மைதானில் அந்த பக்கத்தில் அபூஜஹல்ட படம் வந்து இறங்கி இருக்குது. இங்கே எங்களோட படம்டா இப்போ போன கொஞ்சம் பேர் இருந்தால் 300,000 பேர் நாங்கள் போய்ட்டு இறங்கி இருக்கிறோம். அப்போ இங்கனைக்கு நான் கொஞ்சம் சுருக்கில் முடிக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். அந்த இப்போ இங்கனைக்கு ரசூல்லா இன்னொரு வேலை நடந்துச்சு. இப்போ இது ஒரு கலை யுத்தம் தானே, கிரவுண்ட் வார் தானே. இது வந்து ஒரு கலை யுத்தம் வந்து சும்மா அந்த அடிச்சுட்டு ஓடுற மாதிரி எட்டக்கல்ல. இது கிரவுண்டில் இருந்து அணியாக இருந்து அந்த சிஸ்டம் தான். இது பாரம்பரிய யுத்த முறை. அதாவது 2 படைகள் வருவாங்க, ஒரு படை ஒரு பக்கத்தில் வரிசையாக நிற்பாங்க, அதில் தளபதி நிற்பார், மறுபக்கத்தில் இவங்க நிற்பாங்க, தளபதி நிற்பார், நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் யுத்தத்தை தொடங்குவார். அப்படித்தானே சண்டை பிடிக்கவே வந்திருக்கல, பேசிக்கொண்டிருக்க இல்லையே. அதில் கொஞ்சம் ஜோசான பாட்டி இருப்பாங்களே, அட்டிப்பேன்னு வந்தவங்க தானே ஜோராக இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த படை தளபதி யாராவது ஒருத்தர 2 பேரை நடுவில் ஃபீல்டுக்கு போடுவார். நாங்கள் எங்கடால் வந்திருக்கிறார், ஏழும்டா உங்கடால் உண்ட இவரோட தனியாக ஃபைட் பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி. அப்போ அப்படி கொடுத்தா எங்கடா மற்றவர் கொடுக்கணும் கட்டாயம். அவர் ஒரு ஆளை போட்டால் நான் ஒரு ஆளை போடணும் வேண்ட பக்கத்தால், போடாமல் இருக்க இல்லாது. அப்போ அந்த 2 பேரும் தனியாக மோதுவாங்க. அவங்க 2 பேரில் என்ன சரி தொங்கல் ஆகும். அது என்ன சரி 2 பேரில் ஒருத்தர் முடிகிற கதை தான் நடக்கும். அதோடு அப்படியே ஹோஹோன்னு யுத்தம் தொடங்கிடும். அப்போ இந்த இதுதான் சிஸ்டம். இப்போ அபூஜஹல்ட படம் அங்கே இருக்குது, நாங்கள் இங்கே கண்டதோடு என்னடா இதுன்னு கேட்டுக்கொண்டு போய் இந்த தடபடன் அடிக்கிறது இல்லை. அது ஒரு சிஸ்டமாக தான் இருப்பாங்க. அணியாக நின்று அப்படி வந்து தொடங்கி காலையிலேருந்து அந்தி வரைக்கும் யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் யுத்தத்தை நிப்பாட்டிட்டு அவங்களோட கேம்புக்கு போவாங்க, நாங்கள் எங்களோட கேம்புக்கு வருவோம். மறுநாள் காலையில் மறுவாலும் அதே யுத்தம் போகும். அப்படி யுத்தம் ஒரு தொடராக போகும். பதில் அப்படி போகல, ஒரு நாளில் முடிஞ்சிருச்சு. அப்போ ரசூல்லா வந்து இந்த கலை யுத்தத்தில் முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா, நாங்கள் எங்கிட்ட நிற்கிறோம்ன்றது சரியான முக்கியமான துண்டு. எங்கள்கிட்ட கேம்ப் எங்கனைக்கு ஏன்னா நாங்கள் நிற்கும் இடம் பொருத்தமான இடமா இருக்கணும். ரசூல்லா வந்து நாங்கள் எங்கே கேம்ப் படிக்கிறேன்னு ரசூல்லா ஒரு இடம் ஒன்று செலக்ட் பண்ணினாங்க. இன்றைக்கி நாங்கள் கேம்ப் படிப்போம். இப்போ ஹுபாப் இப்னுல் முன்திர் என்ற ஒரு மதீனா சஹாபி ரசூல்லா கிட்ட வந்து சொன்னார், யார சொல்லலா
இங்கனைக்கு தான் கேம் படிக்கணும்ன்ற அவருக்கு ஒரு தன்னோட பர்சனல் கருத்தொண்ட சொல்ல போகிறார். பாருங்கள், அந்த இடத்துல அவர் எவ்வளோ பக்குவமாக நடந்தாருண்டா, முதலாவது அவர் உறுதிப்படுத்தி கொண்டார், யாரை சொல்லுதா இந்த முடிவு வகையா அவங்களோட சொந்த முடிவா, யுத்த தந்திரத்துக்கு நீங்கள் எடுத்த முடிவா அல்லது வகையா? இப்போ ரசூலா சொன்னாங்க வகை அல்ல, நான் சும்மா யோசிச்சு எடுத்த முடிவு தான். அப்படியா இருந்தால் நானும் ஒரு கருத்து சொல்கிறேன்டார். என்னான்னு கேட்கவும் அவர் சொன்னார், யாரை சொல்லலாம், இப்போ முன்னுக்கு நிறையா தண்ணி இருக்குது, அந்த தண்ணிகளை தாண்டி போய் நாங்கள் முன்னுக்கு கேம் படிப்போம். இப்போ தண்ணி எல்லாம் எங்கட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். எதிரிகள் நாளைக்கு யுத்தம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. எப்படியும் எதிரியை மனத்தாட்ட தானே வேலை செய்யணும், அவருக்கு இறக்கம் பார்த்து தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், யுத்தம் செய்யலாது, யுத்தமாக இருக்கணும். அப்போ ரசூலா உடனே அவருடைய கருத்தை எடுத்தான். இங்கே பார்க்கலாம் ரசூல்லாவோட ஒரு அந்த பெருந்தன்மைன்னு சொல்லுவாங்க, இந்த ஜென்டில்மேன்ஷிப் பண்ண மாதிரி. நான் பெரியோர் தலைவராக இருந்தும் கூட தனக்கு கீழால் இருக்கும் சாதாரண சோல்ஜர், அபூபக்கரும் அல்ல உமரும் அல்ல, ஆனாலும் ரசூல்லா அவருடைய கருத்தை எடுத்தான். கருத்தை ரசூல்லா பாரம் எடுத்து ரசூல்லா போய்த்து கேம் படித்தா இப்போ அவங்க ரெடி ஆகுறாங்க, நாங்களும் ரெடி ஆகுறோன்ற மாதிரி. இப்போ இப்படி இருக்கக்குள்ள மறுநாள் யுத்தம் நடக்க இருக்குது. ரசூல்லா சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்க. நாளைக்கு யுத்தம் தொடங்கினால் அதை எப்படி செய்வது, ஒரு யுத்தத்தை பெரிய தொகை இருந்து வேலை இல்லை, யுத்தத்தை திட்டமிடணுமே. அந்த யுத்தத்தின் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி சொல்கிற அந்த முறை இருக்கணும். தாக்குறது எப்படி, மறுவா தடுக்கிறது எப்படின்னு மாதிரி ரசூலுல்லாஹ் மிக கவனமாக சஹாபாக்களுக்கு அதுக்கான அந்த வழிகாட்டல்களை சொன்னாங்க. நாளைக்கு யுத்தம் தொடங்கினா இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு அந்த சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நம்பிக்கையை தான் கொடுத்தாங்க. அந்த மைதானில் அப்படியே நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு இப்படி நில்லுங்க, நாளைக்கு அவங்க அடிக்கோக்களை ஃபெஸ்ட்டில் அடிக்க வேணாம், நீங்கள் காட் பண்ணுங்கள், நான் சொன்ன பிறகு திருப்பி அடிங்கன்னெல்லாம் சொன்னாங்க. அது பெரிய உத்தி, அது யுத்தத்தில் டைம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திலும் இந்த களத்தில் இப்படி நடந்து கொண்டு ஒவ்வொரு இடமா காட்டினாங்க. இங்கனைக்கு அபூஜஹல் கொல்லப்படுவான், இங்கனைக்கு உத்துபா கொல்லப்படுவான், இங்கனைக்கு ஷைபா கொல்லப்படுவான்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லீமில் ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி சொல்றார், சரியா நபி சொன்ன இடத்துல தான் அவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நாளைக்கு யுத்தத்துக்கு தயார். சஹாபாக்கள் மனதளவில் தைரியமாக தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களில் சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க, யார் சொல்லலாம், இப்போ இது ஒரு பெரிய ஒரு யுத்தம், இது ஒரு முடிவு என்னவாகும்னு தெரியாத ஒரு யுத்தம், பலமான ஒரு படம் வந்திருக்குது, நாங்கள் பலமில்லாமல் இருக்கிறோம், எதுவும் நடக்கலாம் இது, எனவே நீங்கள் பாதுகாக்கப்படணும், அதுதானே முக்கியம். ஏன்னா யுத்தத்தில் தளபதி தப்போணும், தளபதி இல்லாமல் படை வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, தளபதி தப்பினா மறுவாலும் அவர் படையொன்றை உருவாக்கி யுத்தம் செய்வார். தளபதிக்கு ஆபத்து வந்திருப்பார். அதனால தானே இப்போ இருந்தாலும் கூட அந்த கமாண்டர்ஸ் தளபதிகளை பாதுகாத்து வச்சுக்கொண்டு தானே யுத்தத்தை செய்வாங்க. அவர் லேசில் ஃபீல்டில் இறங்கி யுத்தம் செய்ய மாட்டார். இப்போ சஹாபாக்களில் கொஞ்சம் பேர் சஅத் இப்னு முஆதெல்லாம் சொன்னாங்க, யாரை சொல்லுதா, நாளைக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒன்றும் ஆகிரப்படாது. எனவே அங்கே அது வடமேற்கு பக்கத்தில் ஒரு உயரமான, இப்போ கூட மஸ்ஜிதுல் அரீஷ்னு பள்ளி இப்போ கட்டியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல, அங்கனைக்கு நாங்கள் ஒரு டென்ட் ஒன்று அடிப்போம், அதில் நீங்கள் இருந்துக்கோங்க, களத்தில் நாங்கள் யுத்தம் செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வைக்கிறோம், நீங்கள் அங்கேருந்து யுத்தத்தை நடத்துங்க, நாங்கள் தோக்கிற நிலைமை கண்டால் நீங்கள் உடனே எங்களுக்கு நாங்கள் வாகனம் எல்லாம் வைக்கிறோம், எடுங்க, நீங்கள் மதீனத்துக்கு போங்க என்றால் அவர் நடு செய்து சொன்னார், உங்களோட வந்திருக்கிறோமே நாங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறாங்களே மதீனாவில், அவர்களொன்றும் எங்களை விட உங்களுடன் அன்பு குறைந்தவர்கள் அல்ல. அவங்க ஏன் தெரியுமா வரல, அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய யுத்தம், எனவே அங்கே ஆள் இருக்குது, அங்கே யுத்தம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எனவே நாங்கள் இந்த மூத்தாவினா பரவாயில்லை, நீங்கள் தப்பிடுங்க, நீங்கள் போய்ட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து வேறொரு நாள் நீங்கள் பார்க்கலாம் இவங்கள. அதனால தான் ரசூலுல்லாஹ் உடனே அந்த யோசனை நல்ல முடி எடுத்ததுக்குன்னா ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கல்ல, பதில் களத்திலே இறங்கி யுத்தம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அன்றைக்கிறார் ரசூலுல்லாஹ் ஒரு அங்கே இருந்து ஒரு மரத்தடியில் தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பதிலில் உள்ள பாடங்களில் ஒன்று தான் அந்த தண்ட புத்தி, தண்ட யோசனை, தண்ட அறிவு, இதையெல்லாம் வைத்து எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க. ஆனால் அதோடு மட்டும் நிற்கல, அல்லாஹ்விடம் ஒதுங்கினார்கள். யா அல்லாஹ் எனக்கு வெற்றியத்தா சொன்னாங்க, யா அல்லாஹ் இதோ குறைஷ் வந்திருக்குது பெருமத்தனமாக, இவர்கள் இன்றைக்கு அழிக்கப்படலாட்டி நீ வணங்கப்பட மாட்டா இதுக்கு பின்னால், எனவே நீ எனக்கு வாக்களிச்சிருக்கிறாய் வெற்றி உண்ட, நீ தா அப்படின்னு நிறைய துவா கேட்டான். அந்த ஒரு மூமினுடைய என்றைக்குமே அப்படித்தான் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும், துவாவும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் துவா மட்டும் கேட்கல,
எல்லாம் தயார் பண்ணினாங்க. சஹாபாக்கள் அழகா உற்சாகப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்தாலும் துவாவும் கேட்டாங்க. துவா எந்த அளவு கேட்டாங்கன்னா, எந்த அளவு எல்லாம் தயார் பண்ணினாங்க, எல்லா டெக்டிக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ துவா எந்த அளவு கேட்டாங்கன்னா, அபூபக்கர் கிட்ட இருக்கிறாரு, ரசூல்லா இப்படி அழுது அழுது துவா கேட்குறாங்க. அபூபக்கருக்கே ரசூல்லாவை பார்க்கல கவலையாவிட்டு. ஹஸ்புக்க யார சொல்லலாம் அல்லாஹ் ரப்பிக்காண்டார். யார சொல்ல போதும், நீங்கள் அல்லாஹ்கிட்ட மிச்சமாக கேட்டுட்டீங்க. ரசூல்லா துவா கேட்டாங்க. ஒரு முஸ்லீமுடைய பண்பு அதுதானே. அப்போ நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது, எதிரி பட வந்திருக்கிறாங்களே. இப்போ ரசூல்லா இந்த பத்ரில் அவங்களுக்கு பார்க்கலாம், ரசூல்லா அந்த யுத்த தர்மம் இருக்குது, யுத்த தர்மம்னு ஒன்று இருக்குது. யுத்தம் என்பது யுத்தம் தான், ஆனால் யுத்தத்துக்குன்னு சில தார்மீக முறைகள் இருக்குது, யுத்தத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ரசூல்லா பேணினாங்க தானே. அடுத்தது தனிப்பட்ட முறையில் ரசூல்லா தன்னோட தாவாவுக்கு உதவினவங்களோட நன்றியை ரசூல்லா மறக்கலையே. இப்போ நாளைக்கு யுத்தம் தொடங்க போகுது. ரசூல்லா சொன்னாங்க, எதிரி படையில் குறிப்பிட்ட ஆட்கள் பேரை சொன்னாங்க, இன்னார் வந்திருக்கிறாங்க, நாளைக்கு களத்தில் அவர்களை சந்தித்தால் நீங்கள் அவங்களை கொல்ல வானாம், வெட்ட வானாம்டா. அதில் ஒரு நாள் அபுல் புக்தரின்றவன். அபுல் புக்தரி முஸ்லீம் அல்ல, அபுல் புக்தரி முஸ்லீம் அல்ல. ஆனால் மக்காவில் வைத்து, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும், மக்காவில் அந்த நுபுவத் 7ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் நபியின் குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டாங்க, சரியான கஷ்டப்பட்டாங்க, முஷ்ரிக்குகள் ஒதுக்கினாங்க. அந்த நேரத்தில் அந்த அவங்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த தடையை நீக்கிறதுக்கு இந்த அபுல் புக்தர் தான் முன்னின்று உனக்கு கஷ்டப்பட்டாள். இஸ்லாத்துக்கு வரலை, ஆனால் ரசூல்லாவுக்கு அப்போ உதவி செஞ்சார். ரசூல்லா அந்த நன்றியை மறக்கலை. ரசூல்லா சொன்னாங்க, நாளைக்கு அபுல் புக்தர் ஆகப்பட்டா வெட்டாங்க, காரணம் அவனால் எனக்கு தௌவாவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அவன் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் கூட ரசூல்லா அந்த கைதிகள் பிடிச்ச நேரத்தில் அப்படி தானே சொன்னாங்க. 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டாங்க, அவங்களெல்லாம் வச்சிருக்குது. இப்படி எல்லாம் பெரிய அகங்காரத்தனமாக வந்தவங்க இப்போ கைதியாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, முத்தைம் இப்னு அதி உசுரோடு இருந்து இவங்களுடைய விஷயத்தில் சிபாரிசு பண்ணினா நான் இவங்களை விடுதலை பண்ண வேண்டுவாங்க. காரணம் முத்தைம் இப்னு அதியும் ஒரு முஷ்ரிக், மக்கத்து முஷ்ரிக்குகளத்தன். தாய்ஃபிலிருந்து ரசூல்லா திரும்பி வரக்குள்ள பெரிய தன்மான சிக்கல் மாதிரி, எப்படின்னா முகத்து கொண்டு கொடுக்குறது, மக்காவுக்கு மறுவா போகணுமே, மறுவாலும் இன்னும் தொந்தரவு கொடுப்பானுங்களேன்னு. அப்போ அந்த முஷ்ரிக் முத்தைம் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதை ரசூல்லா பொறவு மறக்கலை. முத்தையும் செத்துட்டான். ரசூல்லா சொன்னாங்க, முத்தையும் உசுரோடு இருந்து சிபாரிசு பண்ணினா நான் பாரமடிப்பேண்டாம், உங்களை விடுதலை செய்ய வேண்டாம். எனவே அந்த ரசூலுல்லாட அந்த தனக்கு உதவியவர்களுக்கு நன்றியை ரசூலா வச்சாங்க. இப்போ மறுநாள் காலையில் சரியா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17ஆம் போகிற ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் யுத்தம் தொடங்குது. அப்போ யுத்தம் நான் சொன்ன மாதிரி தான், அந்த காலத்தில் வந்து 2 பேர் அப்படிலாம் நீண்ட பகுதி இது. அதுக்கப்புறம் யுத்தம் உக்கிரமாக நடக்க தொடங்குது. அப்போ ரசூல்லா அந்த கொடியிலிருந்து துவா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. களத்தில் சஹாபாக்கள் இன்னும் எதிர்த்து தாக்கல்ல. ரசூல்லா ஃபெஸ்ட்டில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, அவங்க தானே அடிக்க வந்தவங்க, தாக்க வந்தவங்க, அவங்க தான் ஜோஸாக இருப்பாங்க, அவங்க தான் ஹோன்னு அடிப்பாங்க, நீங்கள் காட் பண்ணி கொண்டு பேசாமல் இருங்க, நான் திருப்பி தாக்க சொல்லுவேன், அப்போ தான் நீங்கள் எதிர்த்தாக்குதல் பண்ணணும். அப்போ ரசூல்லா அப்படி இருந்து கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்சம் அப்படி கண்ணசந்த மாதிரி இப்படி இருந்துட்டு டக்குண்டு அபூபக்கர் சந்தோஷமான செய்தியப்பா அப்படின்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் வாராங்க. பார்த்தா முன்னுக்கு மலைப்பகுதியில் மலக்குமார்கள் பார்த்திருக்க இறங்குறார்கள். ஜிப்ரீலுடைய தலைமையில் மலக்குமார்கள் பார்த்திருக்க இறங்கினான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்களை அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சப்பித்துல்லதீன ஆமனு, நீங்கள் மூமிங்களை உறுதிப்படுத்துங்க. இன்னொரு உதவி அல்லாஹ் செஞ்சான், சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப். அன்ஃபால் அல்லாஹ் பத்ரை பற்றி சொல்லக்கொள்ள சொல்கிறான், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த உதவிகள் உண்டெனாண்டால் முஸ்லீம்களை பற்றிய அச்சத்தை எதிரியின் மனசில் போட்டான். அதுதானே இன்றைக்கு இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு அதை ஸ்பெஷலாக கொடுத்துருந்தானே. நபியை பற்றிய பயம் எப்படியும் இருக்கும், அவங்க என்ன தான் வீராப்ப பேசினாலும் இருக்கும். அல்லாஹ் மலக்கை அனுப்பினான், அவர்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை போட்டான். ரசூல்லா மலக்குமார்களை கண்டதோட சந்தோஷமாக எழுப்பி வந்து கவசம் 2 போட்டுக்கொண்டு ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, திருப்பி அடிங்க, இப்போ அடிங்கன்னு சொன்னாங்க. அப்போ உற்சாகப்படுத்தினாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அருதுஹல் சமாவாத்து வல் அருதுன்னாம், வானம் பூமிகளை போன்ற விசாலமான சொர்க்கத்தை நோக்கி போங்க. அப்போ உமையர் ஒரு சஹாபி ஈச்சப்பழம் கொஞ்சத்தை திண்டு கொண்டிருந்தார். அப்போ அவர் அந்த பகின் என்றார். பகின் என்றால் அந்த நாங்கள் சாண்டுவோமே, சா அப்படிடுவோமே, ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான செய்தி. அப்போ ரசூல்லா கிட்ட என்னப்பா அப்படி சொல்கிறாய்? உமைர் சொன்னார், அந்த சொர்க்கவாதியாக இருக்க எனக்கு ஆசையாக இருக்குது யார சொல்லலான்.
ரசூல்லா சொன்னாங்க, நீ போ, நீ அந்த சொர்க்கவாதி தான், நீ போண்டாங்க. உடனே அந்த மிஞ்சி இருக்கிற ஈச்சப்பழத்தையும் தின்னாமல் போட்டுட்டு அவர் போய்த்து ஷஹீதாகினார். ஒரு சஹாபி வந்து கேட்டார், மா யுதிஹு குர்ரப்பமின் அப்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானின் எந்த செயலை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான்? ரசூல்லா சொன்னாங்க, கவசங்கள் இல்லாமல் எதிரியுடைய கூட்டத்துக்குள் புகுந்து யுத்தம் செய்வதேன். கவசம் எல்லாம் கலட்டி போட்டுட்டு போனார் யுத்தத்துக்கு. சஹாபாக்களை ரசூல்லா ஆர்வப்படுத்தினாங்க. சஹாபாக்களும் ஆச்சரியமாக ஆர்வமாக இருந்தாங்க. நபி களத்துக்கே இறங்கினாங்க. நபி தலைமை தாங்கிய எல்லா யுத்தத்திலும் நபி களத்தில் இறங்கல. ஒரு சில யுத்தங்களில் தான் எதிரியோட நேரடியாக மோதினாங்க. ரசூல்லா களத்தில் இறங்கி பதிலில் யுத்தம் செஞ்சாங்க. அப்போ யுத்தம் தொடங்குது. சஹாபாக்கள் ஆச்சரியமான யுத்தம், முக்கியமான பெரிய பங்களிப்பு பண்ணினாங்க. ஹம்சா போன்றவங்களோட பத்ரில் ஹம்சாவுடைய போர் வந்து ஆச்சரியமானது. பத்ர் யுத்தம் முடிஞ்ச போகிறோ இந்த இங்கே முஹாஜிர் பாட்டி இருக்குதானே, அங்கே அந்த வந்தவனுகள் மக்காவாசிகள் வந்திருக்கிறேன். அப்போ அந்த களத்தில் அங்கங்கே ஓடக்கொலை பிடிக்கொலை அதாவது கொலை இங்கெல்லாம் ஆக்களை சந்திக்கிறோம். அதில் ஒருத்தன் கேட்டான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கிட்ட, அந்த யாரப்பா அவங்களோட படையில் இந்த இந்த இது இருக்குது, அந்த நகாமத்துன்னு சொல்லுவாங்க, அது ஒட்டகப்பச்சின்னு அந்த பறவை, அதில் அந்த சிறகை இப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் யுத்தம் செஞ்சார், அது யாரு? அப்போ இவர் சொன்னார், இந்த அதுதான் ஹம்சா, ரசூல்லாட சாச்சான். அவன் என்ன பதில் தெரியுமா சொன்னான்? ஹுவல்லதி ஃபஅல பினல் அஃபாஇ, இவ்வளவு பெரிய தோல்வி எங்களுக்கு வாரத்துக்கு அவர் தான் காரணம். ஹம்சா அப்படி யுத்தம் செஞ்சார், பத்ர் யுத்தத்தில் பெரிய அளவு யுத்தம் செஞ்சார். உஹது யுத்தத்தில் அவரையே டார்கெட் பண்ணி ஆள் கொண்டு அவரை கொண்டாங்க. அடுத்த யுத்தம் 3ஆம் ஆண்டு நடந்தது. சஹாபாக்கள் இனி இல்லை என்ற ஆச்சரியமான யுத்தத்தை செய்தார்கள். இந்த வலா பரான் ஒரு பகுதி இருக்குது, யாருடன் நேசம் வைப்பது, யாரை பகைப்பது என்பது அகீதாவுலையும் சரி பொறுப்பான ஒரு பகுதி. அதில் சஹாபாக்கள் பதிலில் காட்டினாங்க, என்ன ரத்தமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரின்னா எனக்கு எதிரி தான் நான் காட்டினான். உமர் நான் நினைக்கிறேன் சொந்த மாமாவையே வெட்டி கொண்டார், உறவை பார்க்கல, அவங்க பார்த்தது அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி. அப்போ யுத்தம் உக்கிரமாக நடக்குது, மிச்சம் இல்லை, ஒரே ஒரு நாள் தான். காலையில் தொடங்கின யுத்தம் அந்திக்கு முடியுது. முஷ்ரிக்குகளுக்கு பெரிய தோல்வி, சாதாரண தோல்வி அல்ல, பெரிய தோல்வி. அவ்வளவு அகங்காரமாக வந்தவங்க, எனக்கு நேரம் போதாதனால கொஞ்சம் அவசரம் முடிச்சிடுறேன். அவங்கள தோல்வி எந்த அளவு என்றால் 70 பேர் கொல்லப்படுறாங்க. 70 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த 70 பேர்த்திலையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட வந்த தலைவர்கள் எல்லாமே கொல்லப்படுறாங்க. ஒன்றில் லீடர்மா இருப்பாங்களே, முதல் லீடர், 2ஆம் கட்ட தலைவர்கள் அபூஜஹல், உத்துபா, ஷைபா, உக்குபத்துபன யார், இந்த உமையத்துபன ஹலஃப், இவெல்லாம் பெரிய அநியாயம் செஞ்சவங்க மக்காவில் வச்சு எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. இன்னும் 70 பேர் கைதிகளாகவே பிடிக்கப்பட்டாங்க. விரட்டி முஸ்லீம்கள் பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணி எடுத்தாங்க 70 பேர்த்த. அபூஜஹலோட மரணத்தை அல்லாஹ் இழிவாக வைத்தான். அவன் தான் ஆகப்பெரிய அகங்காரக்காரனாக இருந்தது. புகாரில் ஹதீஸ் வருது, பெரிய ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்கிறார், முக்கியமான சஹாபி, யுத்தம் இப்போ தொங்கலாகுது, அங்கே அவங்க ஓட்டுறாங்க, இவங்க விரட்டுறாங்க, இப்படி போகுது. நான் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கிட்ட சின்ன பொடியம்மார் 2 பேர், ஒருத்தன் வந்து இப்படி வந்து என்னை இப்படி சுரண்டினான், சின்ன பொடியனோட என்னை வந்து இப்படி சுரண்டினான். என்னப்பான்னு கேட்டேன். அப்போ அவன் இந்த பொடியன் சொன்னான், என்கிட்ட கேட்டான், இந்த அம்முண்டா அங்கிள் மாதிரி, அங்கிள் இந்த எனக்கு அந்த அபூஜஹல்ன்றவனை கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த பொடியன் கேட்குறான், அபூஜஹலை காட்டுங்களேன். இவன் மதீனா பொடியன், இவருக்கு அபூஜஹல் தெரியாது. இப்போ இவர் அவன்கிட்ட திருப்பி கேட்குறாரு, அவன் உங்களுக்கு என்னத்துக்கு அபூஜஹல்? அவன் சாதாரண ஆள் அல்லி, அவன் அபூஜஹலிடம் எல்லாமே இருந்துச்சு. அறிவு ஓணுமா, அவன்கிட்ட ஆளுமை ஓணுமா, வீரம் ஓணுமா, எல்லாம் இருந்துச்சு. அல்ல நேர்வழி மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கல. எனவே கடும் துணிச்சலான ஒரு ஆள். அவன் ஒரு சிவப்பு நிறத்து குதிரையிலிருந்து கமாண்ட் பண்ணி கொண்டு இன்னமே யுத்தத்தை கைவிடாமல் அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவனை சுற்றி செக்யூரிட்டி இருக்கிறாங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் செல்றாரு, உனக்கு என்னத்துக்கப்பா அபூஜஹல் உண்டு? இந்த சின்ன பொடியை என்ன தெரியுமா சொன்னான்? இல்லை, எனக்கு கேள்விப்பட்டுச்சு மக்காவில் அபூஜஹல் ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசுறேன்டு. நான் அப்போவே ஒரு முடிவு எடுத்திருந்தேன், எப்போ சரி ஒரு நாளைக்கு அவனை கண்டால் அவன் இல்லாட்டி நான் 2 பேரில் ஒருத்தர், அப்படி தான் முடிவு செஞ்சேன். பேசிக்கொண்டிருக்கக்குள்ள அடுத்தாப்புல இந்த பக்கத்தில் இன்னொரு சின்ன பொடியன், ஒருத்தர் முஆத், ஒருத்தர் முஅவ்வித், சுரண்டி கேட்குறாரு, எனக்கு அபூஜஹல் காட்டுங்க. அப்துல் ரஹ்மான் ஆச்சரியமாவிக்கு அப்துல் ரஹ்மான் காட்டினார். அந்த ஆண்டு காட்டினதோட அவர் சொல்கிறார், சும்மா விரட்டுன்னு 2 பேரும் போனாங்க. போயிட்டு எதிர்பார்க்கல அபூஜஹலை போயிட்டு பட்டார்னு வெட்டிட்டாங்க. வட்டினா கால் துண்டெல்லாம் பறந்து பெய்த்துட்டு கீழே விழுந்துட்டான். அபூஜஹலுடைய வீழ்ச்சியை அல்லாஹ் அப்படித்தான் வைத்தான். அகங்காரக்காரர்களின் அந்த முடிவுகள் என்றைக்குமே அப்படித்தான் இருக்கும், இழிவாகத்தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பைத்து
அவன் தலையை சக்கரத்தால் மாதிரி கடைசியில் இருந்தான். அது பெரிய வரலாறு. எனவே முஸ்லீம்களுக்கு பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல. இந்த யுத்தத்தில் முதல் யுத்தமே வெற்றி தானே, பெரிய யுத்தம், மிச்ச ரிஸ்கான யுத்தம். அல்லாஹ் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலபத் ஃபியத்தன் கசீரத்தன் பீஇதினில்லா. எத்தனையோ சின்ன படைகள் பெரிய படைகளை தோக்கடிச்சிருக்குது. அவங்களோட கெட்டித்தனம் இல்லை, நல்லா விளையும் கொள்ளணும். இந்த வெற்றி என்பது அப்படியெல்லாம் என்பது அல்லாஹ் தரணும். மலக்குமார்களை அனுப்பும் பொழுது கூட அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், வமன் நசுரு இல்லாமின் இந்தில்லா. வெற்றி அல்லாஹ் கிட்ட இருந்தால் வரணும், சும்மா உங்களால் நினைச்ச மாதிரி எடுக்க இயலாது. அல்லாஹ் கொடுத்தான் மகா பெரிய வெற்றி. காவிர்களுக்கு மிகப்பெரிய இழிவு, அது எல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் இருக்குது. அவங்க எவ்வளோ அவமானப்பட்டாங்க, தண்ட அந்த தோல்வியின் இழிவை மறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ யுத்தம் முடிஞ்ச ஒரே நாளையில், ஆனால் யுத்தத்தின் அந்த தர்மத்தை ரசூலை நல்லா பேணினான். கைதிகள் விஷயத்தை பாருங்கள், இன்றைக்குள்ள முக்கியமான ஒன்று தானே. எதிரியின் கைதிகளை பிடித்தால் எல்லா கோபத்தையும் அவனோட தீக்கிற மாதிரி ரசூல் அது செய்யலையே. அந்த கைதிகள் எல்லாருமே விரோதிகள், சத்தியத்தின் விரோதிகள், சும்மா இல்லை. ஆனால் அந்த 70 பேத்தையும் ரசூல்லா அவர்கள் விடயத்தில் ஒரு முடிவெடுக்கும் வரைக்கும் நல்லா தான் நடத்தினாங்க. முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தையும் பாடம் கொடுத்தாங்க, இவங்களை வச்சுக்கோங்க, இவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுங்க, கவனிங்க. முஸ்லீம்கள் நல்லா கவனிச்சாங்க. பிறகு கைதிகள் விடயத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாங்க. கைதிகளை கொடுமைப்படுத்தலை. உஹது யுத்தத்தில் ஹம்சா ரஜானு போன்றவங்களோட மையத்தை துண்டு துண்டாக வெட்டினாங்க, கொத்தினாங்க மிருகத்தனமாக. ஆனால் ரசூல்லா பத்ர் யுத்தத்தில் அபூஜஹல்ட சவத்தை கூட, அவ்வளோ பெரிய விரோதி, துண்டு துண்டா வெட்டி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன்ட சவத்தை கூட அந்த யுத்தத்தில் ஒரு கனவான்தனம் இருக்கேனாண்டா, என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவன் வீழ்ந்த புறம் அவன் மையத்தில் கை வைக்கக்கூடாது, சவத்தில் கை வைக்கிறது இல்லை. கை வைக்கிறது சின்னத்தனம். ரசூல்லா அபூஜஹல்ட சவத்தை கூட என்ன செஞ்சாங்கன்னா, இழுத்து அந்த பத்ரில் ஒரு பால் கிணறு இருந்துச்சு, பால் கிணறுன்னா அந்த பால் அடைஞ்ச கிணறு, அதில் இழுத்து போட்டுட்டு தானே வந்தான், சும்மா வெளியில் அவீரத்துக்கு வச்சுட்டு வரல. எனவே பத்ர் ஒரு அருமையான ஒரு யுத்தம், மிச்சம் நேரம் தேவைப்படுற ஒரு யுத்தம். படிப்பினைன்னு வந்தாலும் கூட யுத்தத்துக்கு மட்டுமில்லை, வாழ்க்கைக்கும் அதில் நிறையா பாடம் இருக்குது. அல்லாஹ் அந்த ஒரு ஆயத்தில் சொல்கிறானே, கத்கானலக்கும் ஆயத்துன் ஃபி ஃபிஅத்தைனி இல்தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு சபீலில்லாஹ் வ உஹ்ரா காஃபிரா. அல்லாஹ் சொல்கிறான், 2 படைகள் மோதிக்கொண்ட யுத்தத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் நாடினால் உதவி செய்வான், அல்லாஹ் நாடினால் காப்பாற்றுவான் என்பதற்கு ஆதாரம் இருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தில் கடைசியில் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார். நல்லா யோசித்து படிப்பினை இருக்கிறவங்களுக்கு கையில் படிப்பினை இருக்குது. எனவே நிறைய ஈமானிய பாடமுள்ள ஒரு அருமையான ஒரு யுத்தம். என் நேரமும் முடியுது, நாங்கள் இதோடு முடிச்சுக்கொள்வோம். போதுமே, சரி, வேறு ஏதாவது பேசிட்டு கொண்டு சரி.